தனக்கா நீ மட்டும் ஏன் தனியா நிக்கிற? நீயும் வந்து பாரு. பவானி, உன்னை தானே பார்க்க சொன்னேன், நீ பாரு. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? ஏய், இது பாரு, இது உனக்குதான். எப்படி இருக்கு? என்ன நினைச்சிட்டு இருக்காவ? நான் என்ன அவளை வேண்டாதவளா போயிட்டேனா? வலிய வலிய போய் பேசுனா என்னமோ பெரிய இவ மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போறா. என்ன பார்த்தா அவளை இலக்காரமா போச்சா? கூட பிறந்தவள கூட மறக்கிற அளவுக்கு அப்படி என்ன திமிர் வெட்டி கிடக்க அவளுக்கு? மாமா, நான் ஒரு பைத்தியக்காரி மாமா. முதல்ல அவ பேசுறதெல்லாம் பெருசாவே எடுத்துக்கல. சரி, ஏதோ ஒரு கவனத்துல பேசுறான்னுட்டு வலிய வலிய போய் பேசுன கிறுக்கச்சி மாதிரி. மாதிரி என்ன, கிறுக்கச்சியேதான். மத்தவங்க அளவுக்கு என் மனசுல கள்ளம் கபடம் இல்ல. அதான் நாய்க்குட்டி மாதிரி முன்னாடி முன்னாடி போய் மூஞ்சிய காட்டினேன். கொஞ்சமாச்சும் சட்டை பண்ணாளாவா? சரி, என்னடா ஆஸ்பத்திரிக்கு வந்து டெஸ்ட் எல்லாம் பண்ணாலே பிரச்சனை இருக்க டாக்டர் சொன்னாரே, இப்ப எப்படி இருக்கு தானோ? உடம்பு நல்லா இருக்கா, பரவாயில்லையா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்க தோணுச்சு அவளுக்கு. அட, அவ கூட கேட்க வேணாமாமா? நான் கேட்டதுக்கு முகம் கொடுத்து ஒரு வார்த்தை கிட்ட பேசிருக்கலாம்ல. அவ்வளவு தூரத்துக்கு நானே அவளை கேவலமா போயிட்டேனா? ஏன் மாமா உன்ன பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க ஒரு ஆளு. சே, ஆனா உங்க மேல தப்பே இல்ல மாமா. அவங்க எல்லாம் வராங்க, நாம அங்க போனா நல்லா இருக்காது, நாம எதுக்கு அங்க தேவையில்லாம போய் நிக்கணும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னீங்க. நான் தான் கேட்கல, ஆட்டிக்கிட்டு அங்க போயிட்டேன். வேணும் மாமா, எனக்கு இது நல்லா வேணும் மாமா. என்ன 2 அரை அரைஞ்சிருக்க. ஏன் சொன்ன பேச்ச கேட்காம அங்க போனேன்னு என்ன அரைஞ்சிருக்கு மாமா? ஏன் மாமா நீங்களும் அந்த சரோ மாதிரி வாய் மூடி சும்மா இருக்கீங்க? நான் ஏன் இங்க போவேனான்னு சொன்னேன் தெரியுமா? அங்கே இந்த மாணிக்கம் வருவான், ராஜம்மா வரும். நம்ம என்னதான் வலிய வலிய போய் பேசினாலும் நம்மள மதிக்க போறதும் இல்ல, கண்டுக்க போறதும் இல்ல. எதுக்கு தேவையில்லாம மாமா வீட்டுல ரகலைன்னு தான் நான் இங்க போவேனான்னு சொன்னேன். ஆனந்தம் சார் இப்படிலாம் நடந்துக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை தனம். மத்த யாரும் நம்மளை அவமானப்படுத்தி இருந்தா எதிர்த்து பேசலாம், இல்ல சட்டையே பண்ணாம விட்டுறலாம். ஆனா நம்ம சரோவை பேசினா எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல தனம். பேச வாயே வரல. நீ நானும் என்ன தப்பு பண்ணணும்? மனசு அறிஞ்சு கூட நம்ம சரோவை பத்தி தப்பா நினைச்சது இல்லையே. அதை நினைச்சாதான் தாங்க முடியல தனம். மாமா விட்டு தள்ளுங்க மாமா. நீங்க தான் அவளை பத்தி கவலைப்பட்டு இருக்கீங்க. அவ கடக்குற பெரிய இவ. அவ என்ன நம்ம கிட்ட திமிரா நடந்துக்கிறது? அவளுக்கு அவளை திமிரனா அவளை விட திமிரா நாம நடந்துக்குவோம். அவ ஒரு அடி நகர்ந்தா நம்ம 10 அடி நகர்த்துக்குவோம். அவளும் அவ புருஷன் அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நாம அந்த வீட்டு பக்கமே போக வேண்டாம். நீங்க கவலைப்படாதீங்க மாமா. அதுக்கு இல்ல தனம், நான் ஏதாவது தப்பு பண்ணா கூட சரோ ஒதுங்கி போகாது. ஏன் மாமா அப்படி பண்ணீங்கன்னு மூஞ்சிக்கு நேரம் நின்று பேசும். அப்படிப்பட்ட சரோ இப்ப ஒதுங்கி போறதை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. இப்ப கூட நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என் சட்டையை பிடிச்சு ஏன் மாமா அப்படி பண்ணீங்கன்னு கேட்க வேண்டியதானே? அட என்ன மாமா நீங்க என்ன விட கவலைப்பட்டு இருக்கீங்க? எனக்கு புரிஞ்சு போச்சு மாமா. இது வேற ஒண்ணும் இல்ல. இப்ப உங்களுக்கு படிப்படியா வசதி வந்துருச்சு, சொந்தமா கடை போட்டாச்சு, பெரிய வீட்டுக்கு தனி கொடுத்துட்டு போயாச்சு, கையில 4 காசு சேர்ந்துருச்சு. ஆனா நாம இன்னும் கடன் வாங்குற நிலைமையில தானே மாமா இருக்கும். அவ எப்படி மாமா நம்மள மதிப்பா? காசு யாரத்தான் மாத்தல, சரோ மட்டும் என்ன விதி விலக்கா என்ன? பாப்பா மாமா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவ இந்த ஆட்ட போடுறா நானும் பாக்குறேன். தனோ இப்படி எல்லாம் பேசாத. இப்ப இப்படி நடந்துச்சுக்கிறதுக்காக பழசையெல்லாம் மறந்துட்டு சரோவை திட்டாத. சரோ நல்லா இருக்கணும், அதைத்தான் நாம நினைக்கணும். சரி, தலைவலிக்கிற மாதிரி போய் காபி போட்டு வா. காபி? அப்பா
வீட்டுல தான் இருக்க போறோம்னு நினைச்சு அங்க எல்லாரும் வர போறாங்களேன்னு இருந்த பால்ல கொண்டு போய் அங்க வச்சாச்சு. இப்ப கேக்குறீங்க காஃபி. சரி இருங்க, நான் போய் வேற பால் கொண்டு வந்து காஃபி போட்டு தரேன். லீலா, இப்ப நீ வர போறியா இல்லையா? விதி, இது உனக்காக புது பரிசு. நல்லா இருக்கா? ஐ நல்லா இருக்கே. இந்த புடவை எனக்காக வாங்கினேன். கலர் நல்லா இருக்கு. அழகா இருக்குல்ல? இது அவருக்காக. கொஞ்சம் கலரா இருப்பார்ல. என்னக்கா நீ மட்டும் கலர் இல்லையா? என்னமோ வீட்டுக்காரர் தான் கலர்ன்ற மாதிரி பேசுற. ஏய் சுமாரு, பெரிய மனுஷன் மாதிரி பேசாத, வயசுக்கு தகுந்த மாதிரி பேச, புரியுதா? ஏய், ஏன் அவளை திட்டுற? இது பாரு, நிர்மலாக்காக சுடிதார் வாங்கியிருக்கோம். நல்லா இருக்கா? அப்புறம் இது செல்வத்துக்கு. நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்குக்கா. செல்வம் அம்மாக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா. அத கொண்டா பாப்பா. என்ன துணி இது? இது காட்டனா இல்ல பாலிஸ்டர் இருக்குறாங்களே அதுவா? ஏதோ கலந்த துணிப்பா. மிக்ஸ்டு காட்டனா. நல்லா இருக்கு. காட்டு, இது நல்லா இருக்குல்ல? அம்மா, அந்த புடவைக்கு என்ன பேரு? அதுக்கெல்லாம் எந்த பேரும் இல்லப்பா. பேர் இல்லையா? இப்பெல்லாம் குழந்தைக்கு பேர் வைக்க மறந்தாலும் மறக்கறாங்க, புடவைக்கு பேர் வைக்க மறக்க மாட்டேங்கிறாங்க. ஏமா லீலா, இந்த பாத்ரூம் எங்க இருக்குது கொஞ்சம் காட்டுமா. வாமா, சீக்கிரம் வாமா. அழகா இருக்குல்ல? அந்த கவர் எடு. இதுவா? அதான். ஏன் பாட்டி, ஆ? பஸ்ல அதிகமா கூட்டமா இருந்துச்சா? இல்லையே, இல்ல, ஒருவேளை எல்லாருக்கும் டிக்கெட் கிடைக்கலையோன்னு நினைச்சேன். அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அந்த காலத்துல ராஜா போக முடியாத இடத்துக்கெல்லாம் அவரோட குதிரையை அனுப்பி வைப்பாங்களாம். இப்ப அதுக்கு பதிலா துணிமணி அனுப்பி வைக்கிறாங்களா? இந்த கண்ணு, நான் அந்த காலத்து மனுஷி. இந்த புதிர் போட்டு பேசுறது, இந்த ஜாடமாடையா பேசுறது, இதெல்லாம் எங்கிட்ட வந்து கோச்சுக்காத பாட்டி. சந்தேகம் வந்தா கேட்க மாட்டாங்களா? அவங்க அவங்க ட்ரெஸ் அவங்க தானே போடுவாங்க, மத்தவங்கள போட்டுக்க முடியும். ட்ரெஸ் மட்டும் வந்தா எப்படி? அத கேட்டேன். அதான பார்த்தேன். எம்பாடி, வேணும்னா ஒண்ணு செய். என்ன செய்யணும்? இந்த கிணத்துக்கு பின்னால போய் உக்காந்துக்கோ. அத்தை மகனே அவசரமா வா, மாமன் மகனே மறுக்காமல் வா, விடுவதற்கு முன்னாலே வேறசாவே வா அப்படின்னு அங்க உக்காந்து பாடு. அவன் உடனே வந்து, நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல பாட்டி. அடி என்னடி இது? இந்த பாரு, உனக்கு நான் ஜாட மாடியா சொல்லிவிட்டேன், உனக்கு புரியலன்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் வரேன். பாட்டி சொல்லிட்டு போங்க பாட்டி. அடி என்னடி இது? உனக்கு சொல்ற விதமா சொல்லிவிட்டேன். இந்த பாரு, ஆத்திரத்தை அடக்கலாம். சொன்னா அவனுக்கு புரியாது. போ. சரோக்கா கிட்ட கேட்க முடியாதுன்னு இந்த பாட்டி கிட்ட கேட்டா ஒரேடி குழப்புது. அப்பாக்கு. அப்பா, இது உங்களுக்கு. எனக்கா? இது எப்பமா வாங்கினேன்? நான் உங்ககிட்ட தானே இருந்தேன். நீ வாங்கினது பார்க்கவே இல்லையா? ஆமா, கடையில வாங்கும் போது நீங்க எங்களையா பாத்துட்டு இருந்தீங்க? கடையில வேடிக்கை தானே பாத்துட்டு இருந்தீங்க. அம்மா, நீ வாங்கினது சொல்லவே இல்லையம்மா. அப்பவே சொல்லியிருந்தா வேண்டான்னு சொல்லியிருப்பீங்க. அதான் ரகசியமா இருக்கட்டுமேனு உங்ககிட்ட சொல்லல. நம்ம கடைக்கு போன அன்னைக்கு இவர் தான் சொன்னாரு, மாமாக்கு ஒரு துணி வாங்கிட்டு வான்னு. மாப்பிள்ளைய சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி மாப்பிள்ளை. என்ன மாமா இது? எதுக்கு நன்றி ஏம்மா, எல்லாம்? சரோ, எங்க போஸையும் தரத்தையும் காணா? நம்ம வரும்போது இங்க இருந்தாங்களே. வீட்டுக்கு தான் பாட்டி போயிருப்பாங்க. இந்த போஸ் இருக்கானே, சரியான திருவிழா தான். எல்லாரும் இங்க இருக்கும்போது அவன் மட்டும் என் பொண்டாடி கூட்டிட்டு போனா. இந்த தனா இருக்காள, ஜாடி கேட்ட மூடிதான் போயேன். அவசர வேலையா போயிருப்பாமா. இத வந்துருவான். எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கீங்க. வந்தவங்களுக்கு காபி இப்ப ஏற்பாடு பண்ண வேணா? ஒரு வேலை இருக்கு, இத வந்துட்டேன். லீலா, நீ போய் காப்பி போடு. அது அப்பா, எங்க போயிட்டு வர? பால் வாங்கிட்டு வரேன்ப்பா. ஏமா தானே, நீயும் போஸ் அங்கதானே இருந்தீங்க. திடீர்னு எங்க மாயமா மறைஞ்சு போயிட்டீங்க. அம்மா, இந்த போஸ் எங்க? இந்த மிருதாளிகளா வராங்கன்னு மளிகைக்காரங்கிட்ட நிறைய சாமான்ல சொல்லி லிஸ்ட் போட்டு கொடுத்தேன். அவன் அதெல்லாம் கட்டி ரெடியா வச்சிருப்பான். போஸ் அனுப்பிச்சு வாங்கிட்டு வர சொல்லலான்னு பார்த்தா எங்கேயோ போயிட்டானே. எங்கவே? என்னம்மா, உன்னை தானே கேட்டுட்டு இருக்கிறேன். இல்லப்பா, அவர் ஏதோ வேற விஷயமா வெளியே போயிருக்காரு. வெளியே போயிட்டானா? எப்ப வருவான்? என்னம்மா, உன்னை தானே கேட்டுட்டு இருக்கிறேன். தெரியலப்பா, அப்பெல்லாம் வெட்டியா வீட்ல 24 மணி நேரம் உட்கார்ந்து தரையை தேய்ச்சிட்டு இருப்பாரு. இப்பதான் அந்த வேலை இந்த வேலை சொல்லிட்டு போயிடுறாரு. அவருக்கு ஏதாவது வேலை இருக்குன்னு பட்டாலும் நான் கேக்குறது இல்ல. எங்கேயாவது போனா சரின்னு விட்டுறது. அது இருக்கட்டும். நீ தான் எப்படிமா அப்படி திடீர்னு வரலாம்? வீட்டுக்கு எவ்வளவு விருந்தாளி வந்திருக்காங்க. நீ வீட்டுக்கு மூத்த பொண்ணு. நீ தானே பொறுப்பா இருந்தா அத்தனை வேலையும் கவனிக்கணும். எனக்கு என்னாச்சுங்கிற மாதிரி வந்துட்டியே. வந்துடுறேன்ப்பா, அங்க வேலை நான் தானே பாக்கணும். உடனே வந்துடுறேன். அது சரிம்மா. போஸ் எங்க? அவனை பார்த்தானுமே. நீங்க போங்கப்பா. அந்த மனுஷன் வந்த உடனே நானே அங்க விரட்டுறேன்.
சம்மந்தி வீட்டுக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. அங்க 1008 எடுபடி வேலை இருக்கும். அதெல்லாம் நாம தானே செய்யணும். இத கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்காம பொறுப்பில்லாம ஊரை சுத்திட்டு வரீங்களே அப்படின்னு நாக்க புடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டு நானே அங்க அனுப்புறேன். நீங்க போங்கப்பா. என்னம்மா தானம், நீ ஏன் ஒரு மாதிரி பேசுற? அட அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. அந்த மனுஷனுக்கு இதை விட்ட வேற முக்கியமான வேலை என்ன இருக்கு? மெட்ராஸ்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் நாம தானே செஞ்சு கொடுக்கணும். நீங்க வீட்டுக்கு போங்கப்பா. அந்த துப்பு கிட்ட மனுஷன் வந்ததும் நானே கூட்டிட்டு வரேன். சரி, நானே போய் மளிகை சாமான் எடுத்து வீட்டுக்கு போறேன். போஸ் வந்தா என்ன வந்து பார்க்க சொல்லு. ம் ம் என்ன தானது? என்னாச்சு உனக்கு? மாமாட்டையும் போய் சொன்னேன். பாவம் அவரு மூஞ்சியே மாறி போச்சு. குழம்பி போய் போறாரு. என்ன உள்ளே வச்சுக்கிட்டு இல்லைன்னு போய் சொல்றேன். இனிமே இப்பெல்லாம் பண்ணாத. வேற எப்படி பேசுறதா? திடீர்னு கிளம்பி வந்துட்டாரு. என்னாச்சு ஏதாச்சு கேட்க தோணுச்சு அவருக்கு? அதெல்லாம் கேட்க தோணல. மளிகை கடையில இருந்து ஜாமான் தூக்கிட்டு வரணுமா? உடனே மூத்த மருமக நேர்ப்பு வந்துச்சு ஓடி இந்த வந்துட்டாரு. மாதிரி எல்லாம் பேசாத, தப்பு. வேற எப்படி பேசுறதா? இது பாருங்க, உறவுக்காரங்க இடிச்சு வாங்க நினைப்பா. அப்பாவுக்கு உங்களை எப்பவுமே எடுப்படி வேலை சொல்லி ஏவறதே பழக்கமா போச்சு. ஏன் சின்ன மருமகனை போய் கேட்க வேண்டியதானே? மெட்ராஸ்காரங்க என்ன கப்பல்ல வந்து இறங்கிட்டாங்களா? நாம என்ன குறைஞ்சு போயிட்டோம்? இது பாருங்க, அப்பாவுக்கு இருந்தாலும் நம்ம மேல இவ்வளவு இலக்காரம் இருக்க கூடாதுங்க. இவ்வளவு ஒசரம் வளர்ந்துருக்கீங்க நீங்க. என்னமோ அலுப்பு சிலப்பு மாதிரி மளிகை ஜாமான் வாங்கிட்டு வர சொல்றாரு. இந்த பாருங்க, வீட்டை விட்டு நீங்க எங்கேயும் வெளியே போக கூடாது. போங்க. என்ன தானம்? என்னப்பா என்ன நீங்க ஏன் இதெல்லாம் எடுத்துட்டு வரீங்க? அதெல்லாம் பரவாயில்லம்மா. நீலா வா, இதெல்லாம் இந்த கொண்டு உள்ள வை. இதை எடுத்துட்டு போ. நானும் வரேன். ஏய் இங்க வா. தானே இங்க வந்துச்சா? இல்லையேப்பா. என்னப்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல. இல்லப்பா, என்னமோ இருக்கு. என்ன சொல்லுங்க. சரோ, நான் கூப்பிட்டதை மதிச்சு உன் மாமியார் தலை தீபாவளி கொண்டாடுறதுக்கு இங்க வந்தாள் என்ன சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆண்டவனுக்கு ஏதோ பொருட்களை போட்டிருக்கு. இப்ப நம்ம தனமே முறைச்சுக்க ஆரம்பிச்சிருக்கா. என்னப்பா என்னாச்சு? இந்த சாமான்லாம் எடுத்துட்டு சொல்லி போஸ் அனுப்புறான்னு தனவட்டுக்கு போயிருந்தம்மா. அவளுக்கு அது பிடிக்கல போல் இருக்கு. மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஒரு வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. சரி, அதை பிற்பாடு பேசிக்குவோம், நாமளே வாங்கிட்டு வந்தோம்னு கிளம்பினப்போ அவ தைக்கிறதுக்கு துணி கொடுத்து ஞாபகம் வந்துச்சு. வாங்கினாலா இல்லையா கேட்டுக்கோம்னு உள்ள போனா உள்ள போய் பார்த்தா போஸ் எங்க உட்காந்துருக்கா. தானே அவங்கிட்ட பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி மாமா வந்து சொன்னாரு, அவருக்கு இப்படி உங்களை எடுபடி வேலைக்கு அனுப்புறது தொழிலா போச்சு, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நீங்க பேசாம வீட்லயே இருங்க அப்படிங்கிற. அப்பா நிஜமா தானே இப்படி சொன்னாளா? ஆமாம்மா, போஸ் கூட அவளை வெஞ்சான். என்ன நீ போய் மாமாட்ட இப்படி எல்லாம் பேசிட்டிய? சரி விடு, தனத்துக்கு அவ்வளவுதான் கிட்ட மரியாதை. இல்லப்பா, தானோ ஏதோ வருத்தத்துல இப்படி எல்லாம் பேசிருப்பா. அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. நான் பெருசா எடுத்துக்கலாமா? நான் அனுசரிச்சுட்டு போலாம். ஆனா எல்லாரும் இப்படி இருப்பாங்களா? இப்ப இவங்க வந்த வேலையில அவ மறைச்சிட்டு போனா அவங்க என்ன நினைப்பாங்க? இவங்க வந்தது அவளுக்கு பிடிக்கலன்னு தான் நினைப்பாங்க. பா, இப்ப நீங்க இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீங்க, விட்டுடுங்க. சரி, நானே போய் அவளை நல்ல வார்த்தை சொல்லி அழைச்சிட்டு வரேன். பா, நீங்க இருங்க, நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். நீ வேணாமா, மத்தவங்க வந்திருக்காங்க, நான் போறேன். என்னப்பா, எல்லாத்துக்கும் நீங்க தானே அலைய வேண்டி இருக்கு. நீங்க நிம்மதியா உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துக்கங்க. நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். சரி போ. இந்த மாதிரி அவட்ட தெளிவா எடுத்து சொல்லிடு. வந்தவங்கிட்ட நல்லா சிரிச்சு பேசி பழகு. உன் மனசுல என்ன குறை இருந்தாலும் நாம பேசி தீர்த்துக்கலாம். சரிதானா? சரி போ. பாட்டி. ஏம்மா நிர்மலா, என்ன உங்க ஆத்தா மாதிரி ஒதுங்கி உட்காந்துருக்க? ஏமாடி, நம்ம ஒரு வீட்டுக்கு விருந்தாளியா வந்தா கூட ஏதோ கூட மாட வேலை வெட்டி செய்தா தான் நம்மளையும் மதிப்பாங்க. போப்பா, நீ சிறு பிள்ளை, உனக்கு தெரியாதா என்ன? போ, போய் கூட மாட வேலை வெட்டி செய். என்ன சரோ? பாட்டி, நான் இங்க வந்ததுல இருந்து தனத்துக்கிட்ட சரியா முகம் கொடுத்து பேசவே இல்லை. அந்த கண்டிஷன்ல தான் அவர் என்ன இங்க கூட்டிட்டு வந்தாரு.
அவர் என்கிட்ட நல்லபடியா நடந்துக்கிறாரு. அதான் அவர் சொல்ற மாதிரி நானும் நடந்துக்கிறேன். நான் இங்க இருக்கும்போது எவ்வளவோ வாட்டி மத்தவங்க கூட சண்டை போட்டிருக்கேன், பேசாம இருந்திருக்கேன். ஆனா தனத்தை கூட இந்த மாதிரி பேசாம இருந்ததே கிடையாது. அம்மா என் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது. கண்ணு அம்மா, இதெல்லாம் ஊர் உலகத்துல சகஜம்மா. என்ன புதுசுங்கிற? நீ ஒண்ணும் மனசு அலைய விடாம பேசாம அழாம நிம்மதியா இருமா. இல்ல பாட்டி, இப்பதானே என்ன செஞ்சிருக்கா தெரியுமா? என்ன? என் மேல இருக்கிற கோவத்துல அப்பா கிட்ட வேற மாதிரி காட்டி இருக்கா. அவரு பாவம் மனசு நொந்து போய் என்கிட்ட வந்து சொன்னாரு. பாவம் உங்க அப்பா இருக்காரு, அவர் ஒரு அப்பாவி மனுஷன். போயேன் உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி, திரும்பின பக்கம் எல்லாம் இடிபட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன பண்றது? அவர் தலையெடுத்து அது. பாட்டி, பேசாம நம்ம ஒண்ணு செய்யலாமா? என்ன? நம்ம 2 பேரும் போய் தனத்தை கூட்டிட்டு வந்துடலாமா? நல்ல யோசனை தான், போலாம். நான் தனியா போனா அவருக்கு என் மேல சந்தேகம் வரும். அப்படியே காத்தாட போன மாதிரி போயிட்டு அவளை கூட்டிட்டு வந்து. சரி சரி, புறப்படு. வாங்க. வா, போயிட்டு வந்துருவோம். வா. சரோ, உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் வந்து வெந்நீர் வச்சு கூட. நீங்க போங்க, நான் வந்துடுறேன். இதோ வரேன். அப்பா, இவனுக்கு யாரு அதுக்குள்ள போய் சொல்லிட்டாங்கப்பா? மூக்குல வெறுத்து அப்படி கூட்டிட்டு போறானே. ஐயோ கடவுளே.